அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். தேவி நாராயணியத்தில் தசகம் 37 6 முதல் 10 வரையிலான ஸ்லோகங்களையும் அதற்குரிய அர்த்தங்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகாவராகம் குருஷூத்தரேஷு பூராகவம் கிம் புருஷே ஹனுமான் தம் நாரதோ பாரத வர்ஷவர்த்தி நரம் ச நாராயணமாஸ்ரயந்தே. பொருள்: ஹிரண்மயத்திற்கு வடக்கே உத்தர குருவருஷம், இங்கே ஆதிவராக ரூபத்தில் பூதேவி துதிக்கிறாள். இலாவிரதத்திற்கே தெற்கே ஹரிவர்ஷம், அதற்கும் தெற்கே கிம்புருஷம். இதில் சர்வேஸ்வரரான தசரத புத்திரரான ஸ்ரீராமரை ஹனுமன் துதிக்கிறார். அதற்கும் தெற்கே பாரத வருஷம், இதில் நாரதர் நரநாராயணராக துதிக்கிறார். இப்படி 9 கண்டங்கள், 9 ஸ்தோத்திரக்காரர்கள், 9 வைஷ்ணவ ரூபங்கள். சத்கர்ம பூமிர் பரதஸ்ய ராஜ்யம் சந்த்யத்ர வைகுண்டகதைக சக்தாஹாம் தீர்த்தானி புண்ணியாஸ்ரம பர்வதாಶ್ಚ ஜன்மாத்ர தேவா ஸ்பிருஹயந்த்யஜஸ்ரம். பொருள்: இலாவிரதத்தின் இந்த இடங்கள் பூமியின் ஸ்வர்க்கம். சத்கர்மங்கள் அனுஷ்டிக்கும் பூமி போக பூமி. பாரதம் சத்கர்மம் அனுஷ்டிப்பதற்கான பூமி. இதுதான் பாரதத்தின் தனிச்சிறப்பு. விஷ்ணுவின் கதைகளும் தேவியின் கதைகளும் கூறும் பக்தர்கள் பாரதத்தில் உண்டு, தேவலோகத்தில் இல்லை. பாரதத்தில் தாமிரபரணி, காவேரி, கோதாவரி, நர்மதா, சிந்து, யமுனை, மந்தாகினி, சரையு போன்ற பல புண்ணிய நதிகளும் புண்ணிய ஆசிரமங்களும் இருக்கின்றன. அதனால்தான் தேவர்களும் இந்த பூமியில் பிறக்கவும் வாழவும் ஆசைப்படுகிறார்கள். மற்ற 6 தீவுகளையும் 6 புத்திரர்களும் காத்து வந்தார்கள். இந்த இடங்களிலும் பகவானின் ஸ்துதி இருந்தது, ஒவ்வொரு விதமாக இருந்தது. ஆகாயத்தில் உள்ள அநேக கோடி நட்சத்திரங்கள், கிரகங்கள், உபகிரகங்கள் இவைகளை கட்டுப்படுத்துபவன் துருவன். இவன் யார்? விஷ்ணு பக்தன். விஷ்ணு பக்தன் எதையும் கட்டுப்படுத்த முடியும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். பிரக்லாத பௌத்ர சுதலாதிவாசக சுரக்ஷிதாத்மநிவேதனேன வார்தக்ய ரோக க்ளம பீதி முக்தோ மகாபலிர்வா மனமேவ நௌதி. பொருள்: பூமிக்கு கீழே 7 லோகம், அதலம், விதலம், சுதலம், தலாதலம், ரசாதலம், மகாதலம், பாதாளம். சுதலத்தை தவிர மற்ற 6 லோகங்களிலும் இது எப்பொழுது அழியுமோ என்ற பயமுண்டு. ஏனென்றால் சுதலத்தில் பலிச்சக்கரவர்த்திக்கு விஷ்ணுமூர்த்தி அங்கு ஒரு காவலாளியாக இருக்கிறார். சுதலத்தில் மகாபலிக்கு ரோகமோ களைப்போ இல்லை. அவர் பிரஹ்லாதனின் பேரன் அல்லவா? அவரை விஷ்ணு எப்படி கைவிடுவார்? மகாபலியும் வாமனரை துதித்து கொண்டு சுகமாக இருக்கிறார். தாத்தா பிரஹ்லாதன் செய்த புண்ணியம் பேரனுக்கும் வருகிறது. சஹஸ்ர சீர்ஷ சிரசா ததக்ஷ்மாம் ஹலி ஹரேஸ்தாமசமூர்த்திரார்யைஹி சம்ஸ்தூயமான சஹநாக கன்யஹ பாதாள மூலே ச சலீலமாஸ்தே. பொருள்: பாதாள லோகத்தின் மூலஸ்தானத்தில் அனந்தன் என்னும் பெயரில் பகவான் பூஜிக்கப்படுகிறார். சங்கர்ஷ்ணர் என்னும் ருத்திரர் அங்கு 11 கணங்களுடனும் 3 கண்களுடனும் கையில் திரிசூலத்துடனும் மகாபூதங்களை நாசம் செய்பவராக எழுந்தருளி இருந்தார். நாகங்கள் அவர் பாதத்தை நமஸ்கரித்து கொண்டிருந்தன. விஷ்ணுவின் தமோகுண பிரதான மூர்த்தி இவர். இவர் மகத்துவத்தை நாரதர் பிரம்மலோகத்தில் கூறுகிறார். விசித்திர ரூபம் ஜகதாம் ஹிதாய சர்வே ஸ்துவந்த்யச்யுதமித்த பக்த்யா ஏனம் குருத்வம் வரதான தக்ஷம் மாத கிருபார்த்ரே வரதே நமஸ்தே. பொருள்: எல்லோரும் உலகத்தின் நன்மைக்காக பல ரூபத்தில் பல ரூபம் கொண்ட விஷ்ணுவை துதிக்கிறார்கள். தேவி எல்லோரும் தங்கள் பக்தனான விஷ்ணுவை துதித்ததால் தங்களையே துதித்ததாக நினைத்து எல்லோரையும் திருப்திப்படுத்த விஷ்ணுவுக்கு சக்தி தர வேண்டும் என ஆசிரியர் வேண்டுகிறார். இதுவே இதன் பொருளாகும். இத்துடன் 37வது தசகம் நிறைவு பெற்றது. இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.